தமிழ்நாட்டுல இருந்து நம்ம இளைஞர்கள், நம்ம வாலிபர்கள், இளைஞர்கள் இவங்க வந்து ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷலி டெரிட்டோரியல் ஆர்மில வந்து ஒரு பேஷனேட்டா இருக்காங்கன்னு தெரியுது. இது ரொம்ப ஈஸியா 3 months 6 months கண்டிப்பா நம்மளால கிராக் பண்ண முடியும் சார். நீங்க முதல் முறை எக்ஸாம் அப்பியர் பண்ற போகும்போது உங்களோட ட்ரெயின் டிக்கெட் ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க அவங்க. உங்களோட எக்ஸாம் டைம்ல இருக்க அந்த ஃபுட் அண்ட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்த்துப்போம். செலக்ட் ஆவாங்களோ அடுத்த ஸ்டேஜ் 2 போயிடுவாங்க. இந்த ஸ்டேஜ் 2 வந்து 4 நாள் அங்கேயே நீங்க தங்கி சேர இன்டர்வியூ ப்ராசஸ். வெயிட் வந்து ஒரு மேஜர் கிரைட்டீரியா கிடையாது. வந்து ஒரு 110 கிலோ இருந்தாரு. வந்து ஒரு கால் சென்டர்ல 3 years ஒர்க் பண்ண எஃபெக்ட் அவருக்கு வந்து அப்படி இருந்தாரு. பட் எல்லாமே வந்து அது ரிஜெக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. டென்டல் 32 பல்லு உங்களுக்கு இருக்கு. 2 பல்லுக்கு மேல அப்படிங்கிறதுனால அது இப்போ சிஎஸ்கே கேப்டன் இருக்காரு, லெப்டினன்ட் எம்எஸ் தோனி இருக்காரு. அவர் வருஷத்துக்கு 1 மாசம் போயிட்டு 2 months போயிட்டு வருவாரு. வேர்ல்ட் இஸ் ஆன் மை ஃபீட்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து நீங்க வந்து உலகமே உங்க கால் கீழே இருக்கிற மாதிரி ஒரு இது அந்த அதோட ரொம்ப ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அது அடங்கியிருக்கு. உங்களோட அந்த ஸ்டாரை போடுறது வந்து உங்க அம்மாவும் அப்பாவும். வணக்கம் சார். வணக்கம். டெரிட்டோரியல் ஆர்மி பத்தி நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம். அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஒரு புது தகவலா இருந்துச்சு. ஏன்னா நிறைய வாட்டி இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இதுல வந்து சேரணும் போல இருக்கு. இப்பவே அப்ளிகேஷன் கொடுக்கணும் போல இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நிறைய இந்த அதாவது இந்த 60 years இருக்கவங்க எல்லாம் ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்க அந்த கமெண்ட்ஸ்ல பார்த்தோம். நம்ம போன வாட்டி அந்த டெரிட்டோரியல் ஆர்மினா என்ன அப்படின்னு பார்த்தோம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் என்னென்ன, ரெகுலர் ஆர்மிக்கு அவங்களுக்கு வித்தியாசம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து நம்ம எக்ஸாம்ஸ் பத்தி, அதுக்கான அந்த செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி பார்த்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு. சோ அந்த செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க சார். அவங்களுக்கு ஒரு 4 பேப்பர் இருக்கு. அதுல 4 பேப்பருக்கு அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதை எப்படி ஈஸியா கிராக் பண்ணலாம் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. ஓகே வினோத், எனக்கும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். கமெண்ட்ஸ் நிறைய ரிப்ளை பண்ணியிருந்தேன். அது தவிர சில பேர் மெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டுல இருந்து நம்ம இளைஞர்கள், நம்ம வாலிபர்கள், இளைஞர்கள் இவங்க வந்து ஆர்ம் ஃபோர்ஸஸ் ஸ்பெஷலி டெரிட்டோரியல் ஆர்மில வந்து ஒரு பேஷனேட்டா இருக்காங்கன்னு தெரியுது. அதனால நம்ம ஒரு கைடன்ஸ் இல்லாம இருந்துச்சு, இதை பத்தி ஒரு இது இல்லாம அவேர்னஸ் இல்லாம இருந்துச்சு. இப்போ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது வந்து யூபிஎஸ்சி அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் டஃபா இருக்காது. பட் டெஃபினட்டா வந்து எஸ்எஸ்பி பிஓ எக்ஸாம்ஸோ இல்ல ஒரு பேங்கிங் எக்ஸாம்ஸோ இதை விட வந்து கொஞ்சம் டஃப் ஆயிருக்கும். டஃப்னு சொல்றத விட கொஞ்சம் அந்த லெவல் வந்து கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பேசிக் இங்கிலீஷ் வெர்பல் ரீசனிங் இன்னைக்கு வந்து புக்ஸ் வந்து பிளிப்கார்ட், அமேசான்ல பாத்தீங்கன்னாலே வந்து 100 ரூபாய்க்கு புக்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து யாராவது இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா 3 months ஒரு 100 days to 180 days ஒரு 6 மாசம் வந்து ஒரு எவ்ரிடே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணாலே இது ஒரு போதுமான ஒரு இது. ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்றது வந்து சில கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அதாவது நீங்க 8 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த ஒரு 4 மணி நேரத்துல முடிக்கிறீங்க அப்படின்னா 10 பேர் சேர்ந்து அதே விஷயத்த 7 மணி நேரத்துல முடிக்கலாம். இதெல்லாம் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி இதுல இருக்கும். இங்கிலீஷ் வந்து இது வந்து ஒரு நாலேஜ் அவங்க டெஸ்ட் பண்ணல, ஒரு பேசிக் இங்கிலீஷ் உங்களோட இங்கிலீஷோட அவேர்னஸ் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றத அவங்க அது வந்து இங்கிலீஷ்ல. மூணாவது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் ஜெனரல் நாலேஜ் எடுத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குது, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ஆர்டிகல் 370 அதையே நம்ம அப்டேட் பண்ணோம். ஹிஸ்டரி என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஹிஸ்டரி என்ன, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம்ல எப்படி இருக்குது, சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட், அது கீழே இருக்க ஹை கோர்ட்ஸ், அதற்கு கீழே இருக்க கோர்ட்ஸ், இதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமான உள்ள இந்தியாவோட வரலாறு, இந்தியா போட்ட முக்கியமான சண்டை செஞ்ச முக்கியமான யுத்தங்கள், வார், அதோட ஒரு அளவுக்கு ஒரு ஹிஸ்டரி, இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலா போய் மெமரைஸ் பண்ண தேவையில்லை. ஒரு மனப்பாடம் பண்ணி ஒரு 100 டேட்டை ஞாபகம் வச்சுட்டு அந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான இது கிடையாது. பேசிக்கா உங்களோட கண்ட்ரி பத்தி தெரிஞ்சிருக்கணும். இந்தியன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம், ஜனநாயகத்தோட தூண்கள் என்ன, லோக்சபா என்ன, ராஜ்யசபா என்ன, ஸ்பீக்கர்ஸ் யாரு, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸா யாரு இருந்தாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அதுல வரும். ஸ்பெசிபிக்கா அந்த லாஸ்ட் ஒரு வருஷமா நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து
நம்ம டெய்லி ஒரு நல்ல நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சாலும் சரி, இல்ல வந்து ஒரு நல்ல சேனல்ஸ், இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்குற சேனல்ஸ், இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி விஷயத்த நம்ம இது பண்ணாலே அந்த ப்ரிப்பரேஷனே போதும். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஒரு 3 months ப்ரிப்பரேஷனும் ஓரளவுக்கு டைம் இல்லாம பட் ஒரு அளவுக்கு ஒரு 2 to 3 hours ஒரு நாளைக்கு எடுத்து படிக்கிற அளவுக்கு இருக்க இளைஞர்கள், மாணவர்கள் வந்து ஒரு ஒரு 180 days, ஒரு 6 மாசம் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணக்கூடியதுக்கு உண்டான ஈஸியான ஒரு வழிமுறை. இது வந்து ரொம்ப ஈஸியா 3 months to 6 monthsல கண்டிப்பா நம்மளால கிராக் பண்ண முடியும் எக்ஸாம். நம்ம சொன்ன மாதிரி 4 பேப்பர் இருக்கு ஆக்சுவலி. ரீசனிங், எலிமெண்டரி மேத்தமேட்டிக்ஸ், ஜெனரல் நாலேஜ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனரல் நாலேஜ்ல வந்து ஆர்மி சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் இருக்குமா சார்? ஸ்பெசிபிக்கா வந்து ஆர்மி டெவலப்மெண்ட் அது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்குமா? ஜெனரல் நாலேஜ் வந்து ரொம்ப நேஷனல் இல்ல பொலிட்டிக்கல்ல மட்டும் நிக்கிற மாதிரி இருக்குமா? ஒரு சப்ஜெக்டா வரும். இங்கிலீஷ் வந்து ஒரு எலிமெண்டரி லெவல் ஆஃப் இங்கிலீஷ், இன்டர்மீடியட் லெவல் நான் சொல்லுவேன். நீங்க 10th and +2 நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ், தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 10th +2 யாராவது ஒருத்தர் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறாங்க, இல்ல பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க, இந்த லெவல் ஆஃப் இங்கிலீஷ் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்குமே வந்து, இல்ல ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ல கூட இங்கிலீஷ் வந்து ஒரு காமன் கனெக்டிங் லாங்குவேஜ். அதுல நீங்க வந்து ஒரு பேசிக் ப்ரொஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து அதுல வந்து ஒரு ப்ரொஃபிஷியன்டா இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து நீங்க அதுல பழகிருக்கீங்க அப்படின்றதுதான். நீங்க அட்வான்ஸ் லெவல் ஆஃப் இங்கிலீஷ், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டோஃபல் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. வெளிநாட்டுக்கு போறவங்க வந்து டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி டோஃபல் எக்ஸாம் எழுதுவாங்க. நீங்க அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா ப்ரிப்பேர் பண்றீங்க. உங்களோட பேசிக் எலிமெண்டரி சாரி உங்களோட 10th +2 இங்கிலீஷ், அதுக்கப்புறம் மேபி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்கும் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர், அந்த அளவு ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல வர சிலபஸ் தான் தேவை. அதுக்கு தாண்டி படிக்க வேண்டாம். இல்ல அது வந்து தேவையே கிடையாது. அந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அந்த லெவல் ஆஃப் இங்கிலீஷ் வந்து போதும். ஜிகே வந்து ஆர்மி ஸ்பெசிபிக்கா மட்டும் இருக்காது. பாலிடிக்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு நடப்பு, நாட்டுல என்ன நடக்குது, எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு, ஜுடிஷியல் சிஸ்டம்னா என்ன, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன, இப்ப கரண்ட் அஃபேர்ஸ்ல இப்ப இருக்கிற பர்னிங் பிரச்சனை, இந்தியா சீனா ரிலேஷன் எப்படி போயிட்டு இருக்கு, இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன் எப்படி போயிட்டு இருக்கு, இந்தியா வந்து இருக்கிற அங்கம் வகிக்கிற முக்கியமான சார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல நம்ம இருக்கோம். பிரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுல இருக்கும். பிரிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க பிரிக்ஸ்ல போய் அந்த அளவுக்கு டீட்டெயிலா உள்ள போக தேவையில்ல. பிரிக்ஸ்னா என்ன, சார்க்னா என்ன, இந்தியா யூஎஸ் ரிலேஷன் எப்படி இருக்கு, இந்த பைலேட்டரல் டைஸ் எப்படி இருக்கு, பிரான்ஸ்ல இருந்து நம்ம ஒரு பேசிக்கா ரஃபேல் வாங்கியிருக்கோம். இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் அங்க இருக்கும். ஸோ ஜென்ரல் நாலேஜ் ஓரளவுக்கு ஒரு 20-30% நம்ம டிஃபென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணா போதும். பட் டிஃபென்ஸ்ல டெக்னிக்கலா வந்து நீங்க எந்த வெப்பன் யூஸ் பண்றீங்க, எந்த மாதிரி ஆர்ம்ஸ் யூஸ் பண்றீங்க, எந்த மாதிரி கேள்விகள் வந்து கண்டிப்பா இருக்கு. இது ஒரு பேசிக் லெவல் ஆஃப் இது. கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு நாட்டோட பர்னிங் டாபிக்ஸ் தான் இதோட மெயின் மோட்டிவ் இந்த எக்ஸாம். இப்ப இந்த எக்ஸாம் சென்டர்ஸ் பத்தி சார், நம்ம போன வாட்டியே சொல்லும் போது சென்னையில சென்டர் கிடையாது, ஏன்னா வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் இங்க இல்லை அப்படிங்கறதால பெங்களூர்ல இருக்கு. இந்த எக்ஸாம் வந்து எவ்வளவு நேரம் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து இந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரியான விஷயங்களா இல்ல எஸ்ஏஸ் மாதிரி எழுதணுமா, அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ்? ஓகே, இது வந்து சவுத் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு பெங்களூர் அண்ட் ஹைதராபாத்ல இதோட சென்டர்ஸ் இருக்கு. சென்னையிலயும் கேரளாலயும் கிடையாது, இந்த சென்டர்ஸ் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இங்க சென்டர் வந்து இருந்தது ஒரு காலத்துல, அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை, இங்க வந்து அவ்வளவு பேர் சேரல, அதனால அவங்களுக்கும் காஸ்ட் இருக்கிறதுனால கம்மி பண்ணி ஹைதராபாத் அண்ட் பெங்களூர்ல அதுக்கு உண்டான சென்டர்ஸ் வச்சிருக்காங்க. நீங்க முதல் முறை எக்ஸாம் அப்பியர் பண்ற போகும்போது உங்களோட ட்ரெயின் டிக்கெட் ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்க அவங்க. உங்களோட எக்ஸாம் டைம்ல இருக்க அந்த ஃபுட் அண்ட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் பார்த்துக்கும். நீங்க போயிட்டு வர செலவு வந்து கவர்மெண்ட் ஏத்துக்கும். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போயிட்டு வரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஏத்துக்கும். செகண்ட் தேர்ட் டைம் நீங்க போறீங்கன்னா உங்களோட சொந்த காசுல நீங்க ட்ரெயின்லயோ இல்ல பஸ்லயோ நீங்க போயிட்டு வரலாம். பட் 2 டயர் ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரீஎம்பர்ஸ்மெண்ட் வந்து நீங்க டிக்கெட்டை காமிச்சிட்டு அப்பயே உங்க கையில வந்து அவங்க ரீஎம்பர்ஸ்மெண்ட் பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இதை இன்டர்வியூ அட்டன் பண்றது ஒரு பெரிய இது கிடையாது. நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு நைட் ஒரு ட்ரெயினை பிடிச்சி நீங்க காலையில பெங்களூர் போயிட்டு இல்லை ஹைதராபாத் போயிட்டு அங்க இருக்க ரிஃப்ரெஷ் அங்கேயே நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு எக்ஸாம் கொடுத்துட்டு அன்னைக்கு மதியானம் கிளம்பி திரும்ப நைட்டிங் வரலாம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ப்ராசஸ் இது. நீங்க அங்க போய் அங்கேயும் போய் எடுத்து தங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அதுக்கு உண்டான இதெல்லாம் வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் அங்க நீங்க போய் உடை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்க பாத்துக்கலாம். ரெண்டாவது,
இது எவ்வளவு நேரம் அப்படின்றது ஒரு 2 hours ஒன்றான எக்ஸாம் இது. இது எல்லாமே வந்து எஸ்ஏ ரைட்டிங் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வரும் இதுல. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ரொம்ப ஃபாஸ்டா நீங்க ஆன்சர் பண்ணணும். ஒண்ணு வந்து நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்க, உங்களோட வந்து ஸ்பீட் எந்த ஸ்பீட்ல. ஸோ எனக்கு நினைவு இருக்க வரைக்கும் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 40 செகண்ட் தான் டைம் இருக்கும். 40 செகண்ட்குள்ள நீங்க பார்த்து அந்த ஆன்சரை டிக் பண்ணிட்டு அடுத்த போயிட்டு இருக்கணும். நீங்க கரெக்டா நான் கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணும், நான் கரெக்டா டிக் பண்றேன்னா இல்லையா நீங்க ரொம்ப உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கொஸ்டின்ஸ் மிஸ் ஆயிடும். எக்ஸ்ட்ரா டைம்ன்றது ஒரு நிமிஷம் கூட கொடுக்க மாட்டாங்க. அங்க போய் உட்காருவோம், அந்த கொஸ்டின்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல நீங்க ஃபாஸ்டாவும் அக்யூரேட்டாவும் ரெண்டுமே சேர்த்து போகணும். எவ்வளவு வேகமும் நீங்க ஆன்சர் பண்றீங்க, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க 40 செகண்ட் ஒரு கொஸ்டினுக்கு நான் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷ்ல வந்து நீங்க ஃபாஸ்டா பண்ணிடலாம். இதே நீங்க மேக்ஸ் வரும்போது சில கால்குலேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாம் 10-15 செகண்ட்ல நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா நீங்க மேக்ஸ் வந்து அட்டன் பண்ணும்போது 40 செகண்டுக்கு பதிலாக ஒரு கொஸ்டின் வந்து ஒரு கேள்விக்கு வந்து நீங்க 1 நிமிஷம் அப்படின்ற டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு எக்ஸாமோட ஒரு ட்ரிக் இது. நீங்க ஒரு 30-40 செகண்ட் நீங்க ஸ்லோ பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க மேக்ஸ் நீங்க கான்பிடென்டா இருக்க இடத்துல நீங்க டக்குன்னு வந்து நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போகலாம், நீங்க பதில் அளிச்சுட்டே போகலாம். அந்த சேமிக்கிற டைம் வந்து மேக்ஸ் அந்த மாதிரி வர நீங்க ஏதாவது கால்குலேஷன் போட வேண்டியது இருக்கு அப்படின்னா அங்க உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். அப்போதைக்கு அப்ப நீங்க வந்து நீங்க டிக் பண்ணிட்டு இது பண்ணிட்டு போகலாம். பேசிக் பாஸ் பர்சன்டேஜ் அவங்க வச்சிருப்பாங்க. 50க்கு வந்து 38 நினைக்கிறேன். ஸோ அதை நீங்க கிராஸ் பண்ணும்போது நீங்க அடுத்த லெவல் ஆஃப் இன்டர்வியூக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இப்ப இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? நம்ம நார்மலான இந்த கார்பரேட் வேர்ல்ட்ல பெரிய இந்த குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ இங்க இருக்கிற அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் சார்? ஓகே, ரிட்டன் எக்ஸாமுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்த லெவல் ஆஃப் இன்டர்வியூ, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூ வந்து பூனால நடக்கும். புனேல இது ஏன் நடக்குதுன்னா சதர்ன் கமாண்ட், தெற்கு கமாண்டோட ஹெட் குவார்டர் வந்து புனே தான். ஸோ தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அந்தமான் நிக்கோபார், இப்ப இருக்க தெலுங்கானா, மகாராஷ்டிரா, இது எல்லாமே வந்து மத்திய பிரதேஷ், இது எல்லாமே வந்து சதர்ன் கமாண்ட்ல வரும். அதனால வந்து இங்க இருக்க மாணவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்வியூக்கு வந்து சதர்ன் கமாண்ட் போவாங்க. அங்க வந்து ஒரு பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். அந்த பர்சனல் இன்டர்வியூ வந்து ஒருத்தருக்கு வந்து 10ல இருந்து 15 நிமிஷம் வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூல வந்து உங்களை பத்தி, உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட ஹாபிஸ் என்ன, உங்களோட பர்சனல் கொஸ்டின்ஸ் கூட இருக்கும். உங்களோட ஃபேமிலி பத்தி கேட்கலாம், நீங்க படிச்ச இதை பத்தி கேட்கலாம், நீங்க எந்த ஏரியால நீங்க டெவலப் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்களோட ஓவரால் பர்சனாலிட்டி அப்படின்றது என்ன. இது எதுக்கு அவங்க பண்றாங்கன்னா அந்த மெயின் இன்டர்வியூக்கு போறதுக்கு ஒரு பேசிக் தகுதி உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு ஒரு ஃபில்டர் போடுறாங்க. ஒரு சின்ன ஒரு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் இது. டெக்னிக்கலா சில கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு இப்ப நான் வந்து ஜேர்னலிசம் நீங்க போறீங்க, நீங்க ஜேர்னலிஸ்டா போறீங்க அப்படின்னா நீங்க ஜேர்னலிசம் பத்தி சில கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வரும். அவங்க அதுல வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க ஜேர்னலிசம் பத்தி என்ன, உங்களோட மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் யாரு, ஒரு மிகப்பெரிய ஜேர்னலிசம் ஃபீல்ட்ல அச்சீவ் பண்ண ஒரு இந்தியர்கள் ஒரு 2 பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து வரும். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ். 10 பேர் இன்டர்வியூ போறாங்கன்னா அதுல ஒரு 3-4 பேர் கண்டிப்பா இதுல செலக்ட் ஆவாங்க, அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. இது ஒரு இனிஷியல் ஸ்கிரீனிங் ப்ராசஸ் தான். இதுல வந்து டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது எதுவும் கிடையாது. பட் நான் கொடுக்குற அட்வைஸ் இதுல என்னன்னா, அறிவுரை வந்து நீங்க எந்த விஷயத்த பத்தி பேசுறீங்களோ அதை ஃபுல்லா தெரிஞ்சிருந்தா மட்டும் அதை பத்தி பேசுங்க, ஃபுல் கான்பிடன்ஸோட பேசுங்க. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபுட்பால் விளையாடுவேன். நான் ஃபுட்பால் விளையாடும் போது என்ன விளையாடுவீங்கன்னா நான் லெஃப்ட் ஃபார்வர்டு விளையாடுவேன். இப்ப அதுல வந்து நீங்க வந்து எனக்கு இதுதான் நாலேஜ் அப்படின்னா எனக்கு ஃபுட்பால் பத்தி அட்லீஸ்ட் என்ன பேசிக் ரூல்ஸ் அதை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு யார் ஃபேவரட் ஃபுட்பாலர் யார் அப்படின்னா லியோனல் மெஸ்ஸின்னு சொல்லுவேன். ஸோ அது வந்து அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு சில நீங்க அந்த கேம் பத்தி பாப்பீங்க, அது கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஐபிஎல்லா இருக்கட்டும், இல்ல கபடியா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். இன்னொரு விதமா பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு எந்த கேம்ஸுமே தெரியாது, நான் விளையாடவே இல்லைன்னா நீங்க உண்மையை எந்த கேம்ஸுமே நான் விளையாடலாம், நான் ஃபியூச்சர்ல நான் பிக்கப் பண்ணிக்குவேன், இந்த கேம் எனக்கு பிக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கிறது மாதிரி நீங்க சொல்லலாம். அறகரையா சொல்றதோ இல்ல பொய் சொல்றதோ வந்து அவங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது ஒரு சின்ன ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாம் நடக்கும். அதுதான் வந்து சர்வீஸ் செலக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூ. நம்ம அதை பத்தி இப்போ டீட்டெயிலா பார்ப்போம். சர்வீஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பிலிமினரி எக்ஸாம் எழுதுறீங்க, அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்தது ஒரு பிலிமினரி இன்டர்வியூ ஸ்கிரீனிங் போறீங்க, அந்த ஸ்கிரீனிங்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க ஃபைனலா வந்து சர்வீஸ் செலக்ஷன் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் இன்டர்வியூ ப்ராசஸ் இது. இந்தியால இருக்கிற எந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸுமே வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து இவ்வளவு டீட்டெயிலா வந்து ஒரு இது பார்க்க மாட்டாங்க.
இது வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் கிடையாது, இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் ப்ராசஸ். எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி அதுல இருக்க பெஸ்ட் ஆளுங்க ஒரு 3 பேர் 4 பேர் தான் அவங்க எடுப்பாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து எப்படி நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க ஒண்ணு காலையில ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்ல மத்தியானம் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல வந்து 0 டே ஓப்பனிங் வச்சுக்க, ரீ ஓப்பனிங் வந்து அன்னைக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்னு நடக்கும். ஸோ இந்த எக்ஸாமையும் இந்த பிரிலிமினரி ஸ்கிரீனிங்கையும் கிளியர் பண்ண ஒரு 100 பேர் வந்து அங்க வருவாங்க. சவுத்ல இருக்கிற எஸ்எஸ்பி வந்து பெங்களூர்ல இருக்கு, நார்த்ல வந்து சென்ட்ரல் இந்தியால வந்து போபால்ல இருக்கு, நார்த்ல வந்து எஸ்எஸ்பி அலகாபாத் இருக்கு. இதுல மூணுல எங்கேயா வரும். மோஸ்ட்லி வந்து தென்னிந்திய மாணவர்களுக்கு வந்து பெங்களூர் தான் வரும். பெங்களூர் பிரிகேட் ரோட் பக்கத்துல வந்து 21 எஸ்எஸ்பின்னு சொல்லி ஒரு சென்டர் இருக்கு, அங்கதான் வந்து கூப்பிடுவாங்க. இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் நாள் வந்து டே 0 ஓஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஐஆர் அப்படின்றது ஆபீசர் இன்டெலிஜென்ட் ரேட்டிங் அப்படின்றது ஒரு டெஸ்ட் நடக்கும். இதுவும் வந்து ஒரு மாதிரி ஒரு எம்சிக்யூ மாதிரி தான். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல். இது எல்லாமே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், இன்டர்வியூ கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்றது தப்பே கிடையாது. ஆனா இதுல வந்து நீங்க இந்த மனப்பாடம் பண்ணிட்டு போறதுன்னு அந்த மனப்பாடம் எல்லாம் பண்ணிட்டு இது பண்ண முடியாது. அங்க ஆயிரக்கணக்கான கேள்விகள் மிக்ஸ் மேட்ச் பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க ஒரு மனப்பாடம் பண்ணி அப்படியே போய் ஒப்பிச்சுட்டு வர கான்செப்ட் இது கிடையாது. இந்த ஓஐஆர் அப்படின்றது ஒரு மிலிட்டரி ஆஃபீஸருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். சில இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அந்த இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு உண்டான டெஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். இதுக்கு அப்புறம் வந்து பிபிஎன்டிடின்னு சொல்லுவாங்க, பிக்சர் பெர்செப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கு. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாரும் ஒரு ஹால்ல உட்காந்து இருப்பாங்க, ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கும், அங்க வந்து ஒரு 30 செகண்டுக்கு வந்து ஒரு படம் போட்டு காமிப்பாங்க. அது ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கும், இல்ல ஒரு படம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்க. ஒரு குழந்தை போய் மீன் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும், பக்கத்துல ஒரு முதல்ல இருக்க மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி வந்து ஒரு பிக்சர் இருக்கும். அந்த பிக்சரை பத்தி ஒரு 30 செகண்ட் அவங்க காமிப்பாங்க, அப்புறம் அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. அடுத்த 4 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நீங்க என்ன பார்த்தீங்களோ அதை பத்தி நீங்க ஒரு கதை எழுதணும். அந்த 4 நிமிஷத்துல இங்கிலீஷ்ல நீங்க அதை பார்த்த பிக்சரோட ஒரு ஸ்டோரி எழுதுவீங்க. இது எதுக்குன்னா, உங்களோட சைக்காலஜி, உங்களோட திங்கிங் ப்ராசஸ், நீங்க எப்படிப்பட்ட ஆளு, நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம் தான் இது. இதுல சரி தப்பு கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், இது சரி தப்பான ஒரு ஆன்சர் கிடையாது. அந்த பிக்சருக்கு நீங்க இப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்கன்னா நீங்க வீட்டுல உட்காந்து எழுதலாம், பட் அது என்ன அனலைஸ் பண்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த பிக்சரை போட்டு அதுல ஒரு 4 நிமிஷத்துக்கு வந்து நீங்க ஒரு அடுத்தடுத்த பிக்சர் போயிட்டே இருக்கும். 4 நிமிஷத்துக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டோரி எழுதுவீங்க. இது ஸ்டோரி எழுதுறவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பிக்சர் பர்செப்ஷன், நீங்க அதாவது அதே ஒரு பிக்சர் இருக்கு, நான் சொன்ன பிக்சர் வச்சுக்கலாம். ஒரு குழந்தை மீன் பிடிச்சிட்டு தூண்டில் போட்டு பக்கத்துல வந்து ஒரு முதல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. வினோத் ஒரு மாதிரி பார்க்கலாம், மதன் ஒரு மாதிரி பார்க்கலாம். ஸோ நீங்க ஒரு ஸ்டோரி எழுதுவீங்க, நான் ஒரு ஸ்டோரி எழுதுவேன். அதனால வந்து இதுல தப்பு சரின்ற ஆன்சர் கிடையாது. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் தான். சைக்காலஜிக்கல் டெஸ்ட், உளவியல் சம்பந்தப்பட்ட ஒரு இது. இதுல அவங்க எடுத்து அடுத்தது வந்து ஒரு 5 பேரா பிரிப்பாங்க. ஒரு 5 பேரா குரூப்பா பிரிச்சு இந்த ஒரு டெஸ்ட்டும் வந்து ஒருத்தர் வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறவங்களோட காம்படிட்டர் வர இன்டர்வியூ வந்து வினோத் வந்து மதனுக்கு ஒரு அந்த ஸ்டோரி சொல்லுவார், மதன் வந்து அடுத்த சொல்லுவார். அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு அந்த ஸ்டோரி எல்லாம் முடிச்சுட்டு இந்த 5 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டோரி கொண்டு வருவாங்க. இந்த 5 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டோரி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 குரூப் இருக்கும். அந்த 50 பேர் போறாங்கன்னா 10 குரூப், 5 பேர் ஒரு குரூப்ல 10 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டோரியை வந்து அவங்க வந்து யாரோ ஒருத்தர், அந்த குரூப்ல இருக்க ஒருத்தர் வந்து அந்த ஸ்டோரி வந்து வாசிப்பாங்க. இது ஒரு முக்கியமான டெஸ்ட். இந்த டெஸ்ட் முடிஞ்சவொடனே உங்களுக்கு லஞ்ச் கூப்பிடுவாங்க. உங்களுக்கு ஃப்ரீயா அங்க கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எல்லாம் முடிப்பாங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்ப போன 50 பேர்ல ஒரு 5 பேர் தான் எல்லாம் செலக்ட் ஆவாங்க. ஸ்கிரீனிங் இன் அப்படின்றது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி அடுத்த வர 4 நாள் இன்டர்வியூ, 5 நாள் இன்டர்வியூக்கு இது ஒரு ரிவிஷன் ப்ராசஸ். ஸோ நான் வந்து எனக்கு நினைவு இருந்ததால வந்து நாங்க போன இன்டர்வியூல வந்து 120 பேர் இருந்தாங்க. ஒரு 30 பேர் தான் நாங்க ஸ்கிரீனிங் இன் ஆகும். ஸோ ஒரு 50 பேர்ல ஒரு 10-15 பேர் வச்சுக்கோங்க. 100 பேர்ல வந்து ஒரு 30 பேர், ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், இவ்வளவு பேர் வந்து அடுத்த நாள் போயிடுவாங்க. ஸ்கிரீனிங் அவுட் ஆனவங்க, இதுல வந்து தேர்வு ஆகாதவங்க வந்து அவங்களோட டிக்கெட்டை கொடுத்துட்டு, இல்ல அவங்க வந்து அந்த டிக்கெட் சென்னை டு பெங்களூர் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ் டிக்கெட் இருக்கு, ரயில்வே டிக்கெட் இருக்கு, அவங்க காசு வாங்கிட்டு நீங்க உங்களோட வீட்டுக்கு நீங்க திரும்ப வரலாம், திரும்ப அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க போகலாம். இதுல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறாங்களோ அடுத்த ஸ்டேஜ் 2 போயிடுவாங்க. இந்த ஸ்டேஜ் 2 வந்து 4 நாள் அங்கேயே நீங்க தங்கி செய்யற இன்டர்வியூ ப்ராசஸ். இது கார்பரேட் இன்டர்வியூ எல்லாம் வந்து வேற. நம்ம எல்லாம் போவோம், ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் இன்டர்வியூ இருக்கும், ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும், ஒரு மேனேஜ்மெண்ட் ரவுண்ட் இருக்கும், அப்புறம் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒரு 4 நாள் நீங்க அங்கேயே தங்கி அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அங்க இருக்க உங்களோட சக தோழர்களோட நீங்க தங்கி, இது ஒரு மிகப்பெரிய இன்டர்வியூ ப்ராசஸ் இது. இதுல வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் நடக்கும்.
அதுக்கப்புறம் குரூப் டாஸ்க் நடக்கும். அதாவது வெளியில அவுட்டோர்ல போய் நீங்க பண்ற குரூப் டாஸ்க் நடக்கும். அவுட்டோர்ல நீங்க பண்ற இண்டிவிஜுவல் டாஸ்க் நடக்கும். அப்புறம் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டீடைல் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இதை டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் நாள் நீங்க அந்த ஸ்கிரீனிங் எல்லாம் முடிஞ்சு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பிஐக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஸ்டினர், இதை நீங்க வந்து ஃபில் பண்ணுவீங்க. இது வந்து நீங்க ஃபில் பண்றதுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். என்ன நமக்கு தெரியுமோ அதெல்லாம் நான் எழுதணும். என்னோட இன்டர்வியூல நான் நிறைய பேருக்கு இந்த காலேஜஸ் எல்லாம் போகும்போது இந்த ஸ்டோரி சொல்லுவேன். நான் இன்டர்வியூ போகும்போது வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவர் வந்து நான் அவர் தான் கண்டிப்பா செலக்ட் ஆவாரு, நிச்சயமா ஆவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவர் ரிஜெக்ட் ஆனார். நான் அப்புறம் அந்த செலெக்ஷன்ல இருந்த ஆஃபீஸர் போய் கேட்டேன், இது எப்படி சார் அவர் வந்து நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா, இல்ல அந்த ரீசன் சொல்ல முடியாது, பட் தேர் ஆர் சர்டன் ரீசன்ஸ். நான் அவர்கிட்டயே போய் கேட்டேன், நீங்க இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, நீங்க எப்படி ரிஜெக்ட் ஆனீங்க? அவர் வந்து ஸ்குவாஷ் அப்படின்னு ஒரு கேம் இருக்கு, அந்த ஸ்குவாஷ் கேம் என்னோட ஹாபின்னு எழுதியிருந்தாரு. அந்த இன்டர்வியூ நடக்கிற 15 நிமிஷத்துல ஸ்குவாஷை பத்தி ஒரு 5-6 கேள்வி கேட்டாங்க. அவருக்கு வந்து எதுவுமே தெரியல. சோ அப்ப வர அந்த மேனிபுலேஷன் பண்றது, இல்லாத இருக்கிறதா சொல்றத வந்து ட்ரை பண்ண விரும்புறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் அப்ப காலேஜ்ல படிக்கும் போது நான் ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கிடையாது. சோ எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதினேன். என்ன அந்த லெவல்ல கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்கு மேல கேட்கும் போது எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். ஸோ உண்மை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நேர்மையா நீங்க ஆன்சர் பண்றது ரொம்ப முக்கியம். உங்களோட அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஸ்டினர்ல நீங்க என்ன எழுதுறீங்களோ, உங்களை பத்தி, உங்க ஃபேமிலி பத்தி, அப்பா அம்மா உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்க டீச்சர் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நீங்க எந்த விஷயத்துல இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, உங்க அப்பா அம்மா எந்த பேக்ரவுண்ட்ல வராங்க, இது எல்லாமே நீங்க வந்து ப்ரிப்பரேஷன்ல எதுவுமே தேவைப்படுது. உங்க மனசுக்கு உண்டான உண்மையை நீங்க நேர்மையா எழுதுங்க. அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த இன்டர்வியூ நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 4 நாள் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த பிஐக்யூ ஃபார்ம், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிஐக்யூ ஃபார்ம் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே இன்டர்வியூ ஸ்கிரீனிங் முடிச்சு ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து இன்டெலிஜென்ட் டெஸ்ட் ஒன்று இருக்கு. இன்டெலிஜென்ட் டெஸ்ட்ல வெர்பல் நான் வெர்பல் ரெண்டுமே இருக்கு. இதுல ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அதுல வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 30 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வரும். 30-50 வரும்னு நினைக்கிறேன். அதை நீங்க எழுதுவீங்க. வெர்பல்ல வந்து நீங்க எழுதுற எஸ்ஏ எழுதுற மாதிரி ஒரு சின்ன பேராகிராஃப் எழுதுற மாதிரி ஒரு டெஸ்ட் வரும். ஸோ 2 இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இருக்கு. இது முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த அன்னைக்கு மத்தியானம் வந்து டே 1 மத்தியானம் வந்து பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ஷன் டெஸ்ட்வாங்க. அதே நான் சொன்ன மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு 30 செகண்ட் காமிப்பாங்க. அப்புறம் ஒரு 4 நிமிஷம் பிரேக் கொடுப்பாங்க. அந்த 4 நிமிஷம் நீங்க ஸ்டோரி எழுதுறீங்க. இது அப்படியே வந்து ஒரு படமா அப்படியே போயிட்டே இருக்கும். சில டைம் வந்து பிளாங்கா இருக்கும் ஸ்கிரீன். ஸோ இதுக்கும் ரெடியா இருங்க. இது எப்படி நான் பிளாங்கா இருக்கிறத பத்தி என்ன எழுதுறது? ஒரு செவர் அப்படியே ஒரு வெள்ளையா இருக்கு, எல்லாமே எல்லாம் ஒரு கருப்பா இருக்கு, இதை பத்தி என்ன எழுதுறது? நீங்க அதையும் எழுதணும். உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதுங்க. இதுல இந்த கோச்சிங் சென்டர்ஸ் போறவங்க வந்து ஒரு சின்ன இடத்துல தப்பு பண்ணிடுவாங்க. கோச்சிங் சென்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, நீ இப்படி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அது தப்பு. நீங்க இன்னொருத்தரோட பர்சனாலிட்டியை போய் நீங்க அங்க ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அதான் எழுத முடியும். அது ஏன் அந்த அந்த டெஸ்ட் எதுக்காக பண்றாங்கன்றது மட்டும் தெரிஞ்சுக்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டுக்கு ஏற்கனவே பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாதீங்க. அது அங்க ஒர்க் ஆகாது. இது வந்து ஒரு ரொம்பவும் ஒரு காலத்தால வந்து டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஒரு இது டெஸ்டிங் மெத்தட். இது ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. இது வந்து உலகத்திலேயே வந்து ரொம்பவும் ஒரு டஃப்பான ஒரு ரொம்பவும் ஒரு ஒரு சின்ன பர்சன்டேஜ் கூட வந்து ஒரு எரர் இல்லாத ஒரு ப்ராசஸ் இது. ஸோ இந்த டெஸ்ட் பிபிஎன்டிடின்னு சொல்லக்கூடிய பிக்சர் பர்செப்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ஷன் டெஸ்ட் முடியும். இது முடிஞ்ச உடனே அந்த ஒரு 3 நிமிஷத்துல நீங்க ஸ்டோரி எழுதுவீங்க. அது அப்புறம் நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. 2வது நாள் வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் நடக்கும். சைக்காலஜிக்கல் டெஸ்ட்ல வந்து திமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து அந்த டெஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. இதுல நீங்க ஒரு ஸ்டோரி எழுதுவீங்க. ஸ்டோரி வந்து என்ன நடந்துச்சு, எதனால இது மாதிரி ஆச்சு, என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அதுல வந்து நீங்க ஒரு ஸ்டோரி எழுதுவீங்க. 12 ஸ்டோரிஸ் நீங்க எழுதணும். 12 ஸ்லைடு அங்க வரும் மொத்தமா. அந்த 12வது ஸ்லைடு வந்து எப்பயுமே வந்து பிளாங்கா இருக்கும். ஸோ அந்த பிளாங்கா இருக்கிறதுல வந்து நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதலாம். இது வந்து எதை பத்த வேணாலும் நீங்க எதை பத்தி வேணாலும் எழுதலாம். அந்த 12வது இருக்க ஸ்டோரி மட்டும் நீங்க வேணா முதல்ல யோசிச்சு போகலாம். அது ஒன்று இருக்கு. 2வது நாள் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் நான் T18 சொல்லக்கூடிய திமேட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட் பத்தி நம்ம பேசுவோம். அடுத்தது வந்து வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு. இதுல வந்து ஒரு வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. 60 வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 60 வேர்ட்ஸ் வந்து ஒரு 50 செகண்ட் கழிச்சு வேற இதுல திரும்பி போடுவாங்க.
அந்த 60 வேர்ட்ஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் முதல்ல தோணுச்சு அப்படின்றத வந்து நீங்க அப்படியே எழுதிக்கிட்டே வருவீங்க. ஒரு வேர்டா எழுதிட்டே வருவீங்க. 60 வேர்டு. அதாவது இங்கிலீஷ்ல எடுத்தீங்கன்னா வந்து லைட், பஸ், கார், ட்ரெயின் அப்படின்னு ஒரு 60 வேர்டு வரும். பாம் அப்படின்னு கூட ஒன்று வரும். இந்த 60 வேர்டு அப்படியே ஒரு 30 செகண்ட் கழிச்சு திரும்ப ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு எந்தெந்த வேர்ட் எல்லாம் வந்து ஞாபகம் வருதோ அதை நீங்க எழுதுவீங்க. இதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் உளவியலான டெஸ்ட். இதுக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியாது. மூணாவது வந்து எஸ்ஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்டில வந்து என்ன அப்படின்னா, வினோத் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டு இருந்து போன் வருது. ஃப்ரெண்டு சொல்றாரு, எங்க வீட்டுல ஒரு உடம்பு சரியில்லை, ஒருத்தவங்க முடியாம இருக்காங்க, வினோத் நீங்க அர்ஜென்ட்டா ஒரு மெடிசன் வாங்கிட்டு வாங்கன்னு நீங்க சொல்றாங்க அவங்க கிட்ட. நீங்க அந்த மெடிசன் வாங்குறதுக்காக நீங்க பைக் எடுத்துட்டு கிளம்புறீங்க. கிளம்பும் போது ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் பாக்குறீங்க, ஒரு பெரியவர் வந்து அடிபட்டு கிடக்குறாரு. இந்த சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? அகைன் இதுல வந்து வினோத் நீங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம், நான் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். இதுல வந்து சரி தப்பு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு உளவியல் டெஸ்ட், சைக்காலஜிக்கல் டெஸ்ட். இந்த மாதிரி பல ஒரு சுச்சுவேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல வந்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதை நீங்க எழுதுவீங்க. இதுக்கப்புறம் வந்து இது மாதிரி மொத்தம் வந்து ஒரு 60 சுச்சுவேஷன் இருக்கும். 60 சுச்சுவேஷன் வந்து நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றது கொடுப்பாங்க. இந்த சுச்சுவேஷன் எல்லாமே வந்து ஒரு 3 4 லைனா இருக்கும். இப்ப நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா? இது வந்து ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்னுவாங்க. செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்ட்ல தான் வந்து இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். 45 நிமிஷம் உங்களை பத்தி மட்டும் தான் இது. வினோத் யாரு? வினோதுக்கு என்ன பிடிக்கும்? வினோதுக்கு என்ன பிடிக்காது? வினோதுக்கு எதனால கோவம்? வினோதுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? வினோத பத்தி அவங்க அப்பா என்ன நினைக்கிறாங்க? வினோத் பத்தி அவங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க? மதன் பத்தி அவங்க டீச்சர்ஸ் என்ன நினைக்கிறாங்க? மதனோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? மதன் வந்து எதை டெவலப் பண்ணணும்னு பாக்குறாரு. அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து அங்க வரும். இதை பத்தி ஒரு 45 நிமிஷம் வந்து நீங்க எழுதுவீங்க. இது வந்து டே 2ல ஃபர்ஸ்ட் டே வந்து இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் முடிஞ்சது. செகண்ட் டே வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட் முடிஞ்சது. டே 3 டே 4 வந்து குரூப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இருக்கிற அந்த செலக்ட் ஆன ஒரு 30 பேரை ஒரு 5 குரூப்பா பிரிச்சுவாங்க. அதுல வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும். குரூப் டிஸ்கஷன்ல வந்து மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் வரும். மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் வரும். அதுக்குதான் சொல்றேன், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு 10 டாபிக் வந்து ஆர்டிகல் 370 இருக்கட்டும், இப்ப பாஸ் பண்ண இந்த அக்ரிகல்ச்சர் பில்லா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி வந்து வந்த இதா இருக்கட்டும், ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி பலதரப்பட்ட கொஸ்டின்ஸ் அங்க வந்து வரும். இதுல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து நல்லா இருந்தாதான் குரூப் டிஸ்கஷன்ல வந்து நீங்க எஃபெக்டிவா பங்கேற்க முடியும். இது மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தான் வரும். இதுலயே ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் கிடையாது. நான் ஆர்டிகல் 370 சப்போர்ட் பண்ணியும் பேசலாம், நான் ஆர்டிகல் 370 எதிர்த்தும் பேசலாம். ஆனா நான் ஏன் சப்போர்ட் பண்றேன்றத பாயிண்ட் வைஸா கிளியரா, பாயிண்ட் நம்பர் 1 இதுக்காக நான் சப்போர்ட் பண்றேன், பாயிண்ட் நம்பர் 2 இதுக்காக சப்போர்ட் பண்றேன். இல்ல நீங்க எதிர்க்கிறீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 இதுக்காக எதிர்க்கிறேன், பாயிண்ட் நம்பர் 2 இதுக்காக எதிர்க்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் 5 பேர்ல வந்து பேசுவாங்க. இதை வந்து ஒரு சைக்காலஜிக்கல் குரூப் டாஸ்க் ஆஃபீஸ்ல வந்து சைட்ல உட்காந்து ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. யார் எப்படி பேசுறீங்கன்னு யாருமே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க, யாரும் நடுவில் பேச மாட்டாங்க. அவர் சைலண்டா உட்காந்து யார் யார் என்னென்ன சொல்லிட்டு அக்சஸ் பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட் ரிசர்வ் பண்ணி எப்படி அக்சஸ் பண்ணுவாங்கன்னா, செஸ்ட் நம்பர்னு சொல்லி உங்க நெஞ்சில வந்து ஒரு நம்பர் ஒன்று மாட்டி விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச 23 அது மாதிரி ஒவ்வொருத்துக்கு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் பத்தி அவங்க ஸ்கோர் போட்டுட்டே போவாங்க. அவங்க யாரு பேரு என்னன்னு தெரியாது. சோ இதுல வந்து நல்லா கேட்டுங்க, எந்த யாருமே இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. வினோத்ன்ற பேர் அவங்களுக்கு தெரியாது, மதன்ற பேர் அவங்களுக்கு தெரியாது, இன்னாருன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களை யாருன்ற செஸ்ட் நம்பர் போட்ட ரெக்கார்டு அவங்ககிட்ட சீக்கிரட்டா இருக்கும். அங்க வந்து பாக்குற அதிகாரிகள், அந்த அசஸ் பண்ற சைக்காலஜிஸ்ட் எல்லாமே வந்து உங்களோட செஸ் நம்பரை வச்சுதான் கூப்பிட்டாங்க. வினோத் 22, மதன் 23. நான் வந்து இன்னொருத்தர் நான் வினோதே கூடும்போது உங்க பேர் எனக்கு தெரியாது, நான் பேர் சொல்லி கொடுக்க முடியாது. 23 தான் 22 தான் சொல்லி கொடுக்கணும். இது வந்து எந்த விதமான ஒரு சின்ன டவுட் இல்லாம, ஒரு மேல் பிராக்டிஸ் இல்லாம எடுத்துட்டு போக முடியும் ப்ராசஸ். அதனால வந்து எனக்கு அவரை தெரியும், எனக்கு மினிஸ்டர் தெரியும், எனக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் தெரியும், எல்லாம் இங்க எல்லாம் எந்த வேலையுமே இங்க நடக்காது. அதுக்கப்புறம் வந்து குரூப் பிளானிங் எக்ஸசைஸ். குரூப் டிசிஷன் முடிஞ்சா குரூப் பிளானிங் எக்ஸசைஸ். நம்ம இப்ப வர அந்த விஜய் டிவி அந்த 2 3 டிவி அவ்வளவு பாக்குறது கிடையாது, ப்ரோக்ராம்ஸ் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க. இந்த பிக் பாஸ்ல வர மாதிரி வந்து, பிக் பாஸ்ன்றது நான் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்காக சொல்றேன். அது மாதிரி டாஸ்க் அவுட்டோர்ல டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்கை வந்து நீங்க அஸ் அ குரூப்பா எப்படி பண்றீங்க? ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுவீங்க, ஒரு தடி இருக்கும், ஒரு கம்பு இருக்கும், ஒரு இது இருக்கும், கயிறு இருக்கும், நீங்க எப்படி கட்டி போவீங்க? இதுல வந்து பிசிக்கல் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. அதாவது நீங்க பெருசா வெயிட் எல்லாம் தூக்கி நீங்க வந்து உங்க ஃபிட்னஸ் எல்லாம் அப்படி ஃபிட்னஸ் கொண்டாட டெஸ்ட் கிடையாது. நீங்க குரூப் டாஸ்கை எப்படி அஸ் அ பார்ட்டிசிபென்டா நீங்க இந்த குரூப் டாஸ்கை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றத அந்த குரூப் பிளானிங் எக்ஸசைஸ் தான் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து ப்ரொக்ரெசிவ் குரூப் டாஸ்க் இருக்கும். அதுல வந்து இந்த குரூப் வந்து 2ஆ பிரிச்சுருவாங்க. 5 பேர் 6 பேர் இருக்கிற குரூப் வந்து 2ஆ பிரிச்சு உங்களுக்கு வந்து இப்ப நிறைய சான்ஸ் கிடைக்கும் உங்களோட திறமையில வெளிப்பட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து உங்களை லீடர் ஆக்குவோம். வினோத், மதன், இன்னொரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அந்த குரூப்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோ. அந்த 5 பேர்ல வினோத் ஒரு தடவை லீடரா இருப்பாரு, மதன் ஒரு தடவை லீடரா இருப்பாரு, அந்த மிச்சம் 3 பேர் ஒருத்தர் லீடரா இருப்பாங்க. நீங்க ஆஸ் அ குரூப் கமாண்டரா நீங்க எப்படி லீட் பண்றீங்க அப்படின்றத அந்த குரூப் டாஸ்க்ல பாப்பாங்க. இந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிக்கணுமா, அதுதான் நமக்கு செலக்ஷன். அது கிடையாது. இந்த டாஸ்க்ல நீங்க வந்து ஒரு குழுவா நீங்க எப்படி செயல்படுறீங்க, நீங்க ஒரு குழு தலைவரா நீங்க எப்படி செயல்படுறீங்க, இன்னொருத்தர் குழு தலைவரா இருக்கும் போது நீங்க அவர்கிட்ட எப்படி வேலை பாக்குறீங்க, அந்த மாதிரி சைக்காலஜி தான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஆப்ஸ்டக்கிள் சொல்லக்கூடிய தனியா பண்ற ஒரு இது இருக்கு. இண்டிவிஜுவல் ஆப்ஸ்டக்கிள் வந்து நீங்க தனியா போய் பண்றது, இது வந்து உங்களோட திறமை எவ்வளவு ஃபாஸ்டா பண்றீங்க, எவ்வளவு இதுவா பண்றீங்கன்றத அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குரூப் ஆப்ஸ்டக்கிள் ரேஸ், ஸ்னேக் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல வந்து ஒரு குரூப் வந்து அப்படி பிரிச்சு பாம்பு மாதிரி யோத்துக்கிட்டு இந்த குரூப் வந்து நடுவில் ஒரு காம்படிஷன் நடக்கும், 5 குரூப் நடுவில், அதை யார் வந்து ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இது. அப்புறம் வந்து ஒரு ஃபைனல் குரூப் டாஸ்க் நடக்கும். இதுல வந்து ஒன் மோர் சான்ஸ், ஒருத்தருக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து எப்படி இது பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ டே 1 நம்ம பார்த்துட்டோம், டே 2 நம்ம அந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் பார்த்துட்டோம். டே 1 வந்து இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், டே 2 வந்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட், டே 3 and 4 வந்து குரூப் டெஸ்ட். இப்ப கடைசியா வந்து டே 5, 5வது நாள். 5வது நாள்ல கேண்டிடேட் வந்து வினோத் இல்ல மதன் வந்து இன்டர்வியூ போவார். ஒரு பிரிகேடியர் லெவல் ரேங்க்ல இருக்க ஒரு ஆபீசர் வந்து இன்டர்வியூ எடுப்பார். அவர் இன்டர்வியூ எடுக்கும் போது அவர்கிட்ட நீங்க ஏற்கனவே பண்ண டாஸ்க், நீங்க பண்ண உங்களோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் அவர்கிட்ட இருக்கும். பிளஸ் அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஸ்டினர், நீங்க ஃபர்ஸ்ட் நாள் எழுதின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொஸ்டினர் வந்து அவர் கையில இருக்கும். வினோத், நீங்க வாங்க, எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு? ஓகே, நான் வந்து ஒரு விவசாயி வரான்னு வச்சுக்கேன், விவசாயி மகன் வராரு, எங்க அப்பா வந்து விவசாயிங்க. ஓகே, என்ன விவசாயத்தை பத்தி உங்களுக்கு என்ன, உங்க அப்பாக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, விவசாயத்துல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், நீங்க ஏன் ராணுவத்துல சேரணும்னு பாக்குறீங்க, உங்களுக்கு ஏன் வந்து விவசாயத்தை விட்டுட்டு ஏன் விவசாயம் பண்ண உங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி சில ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பத்தி இருக்கும். இல்ல நீங்க ஜேர்னலிசம் பத்தினா ஜேர்னலிசம் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அங்க கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டெம்ப்ளேட் கிடையாது, இதை பத்தி தான் கேட்கணும்னு கிடையாது, ஜென்ரிக்கா எல்லாமே இருக்கும். இப்ப நீங்க வந்து இன்னொரு உதாரணமா ஒரு கேள்வி கேட்கணும்னா என்ன கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு வார்த்தை கூட ஹிந்தி தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க மிலிட்டரியில வந்து நீங்க எப்படி பண்ணுவீங்க, நீங்க ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து உங்களோட வீரர்கள் எல்லாமே ஹிந்தி பேசுவாங்க, நீங்க அவங்க மட்டும் எப்படி பேசுவீங்க? நான் இல்ல சார், எனக்கு ஹிந்தி தெரியாது, நான் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது, நான் ஹிந்தி தெரியும், எனக்கு யாரும் கத்துக் கொடுக்கல, எனக்கு எங்க ஸ்டேட்ல வந்து அவ்வளவா இது இல்லை, அதனால ஹிந்தி கத்துக்கல நானு. பட் அது இதுதான் என் தொழில், இதுன்னு வரும்போது, என் தொழில் வரும்போது, இதுதான் எந்த என்னோட வேலைன்னு வரும்போது நான் கண்டிப்பா கத்துக்குவேன். ஒரு 3-4 மாசத்துல கத்துக்குவேன். ஒரு லாங்குவேஜை கத்துக்கிறது, ஒரு மொழியை கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு தேவையான கத்துக்குவேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஒரு பர்சனல் இன்டர்வியூ எவ்வளவு நேரம் நடக்கும்ன்றது 20 நிமிஷமும் நடக்கலாம், 50 நிமிஷமும் நடக்கலாம், 20ல இருந்து 50 நிமிஷம் ஜெனரலாம். இதெல்லாம் இன்டர்வியூ எல்லாம் நீங்க முடிச்சு இதுல ஒரு முக்கியமான கேள்விக்கு வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். இந்திய ராணுவத்துல நீங்க ஏன் சேர விரும்புறீங்க? உங்களோட பதில் எதுவானா இருக்கலாம், நீங்க முதல்ல தெரிஞ்சு வச்சுட்டு போறது பெட்டர். ஆனா நீங்க சொல்ற பதில் வந்து அவங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கும், நீங்க கான்பிடண்டா இருக்கணும் நீங்க பேசணும். என்ன கேட்ட போது நீங்க எதுல சேர்றீங்க, எதுக்கு நீங்க சேர்றீங்கன்னா, எனக்கு வந்து யூனிஃபார்ம் போகணும்னு எனக்கு ஆசை சார் அப்படின்னா, நீங்க எதுக்கு யூனிஃபார்ம் போகணும்னு உங்களுக்கு ஆசைன்னா, இல்ல சார் கார்கில் வார் பார்த்தேன், எனக்கு அக்கா அங்க அப்ப இருந்து எனக்கு ஒரு இது இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இந்த நாட்டையாவது சேவை செய்யணும்னு பாக்குறேன், எனக்கு அந்த யூனிஃபார்ம் போட்டு ஒரு நாள் தான் கராணி பண்ணி நிக்கணும், அந்த ஒரு நாள் தான் என் வாழ்க்கையில போகணும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சேரணும்னு பாக்குறேன். அப்ப நீங்க ஏன் ராணுவம், ஏன் ஏர்ஃபோர்ஸ்ல ஏன் சேரல, நீங்க நேவில ஏன் சேரல? இல்ல சார், எனக்கு ஆர்மி யூனிஃபார்ம் தான் போடணும், எனக்கு இதுதான் நான் போட்டு பார்க்கணும், எனக்கு அந்த கிரீன் யூனிஃபார்ம் தான் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை. அப்படி எந்த மாதிரி பதில் வேணா இருக்கலாம். நீங்க சொல்ற பதில் வந்து உண்மையாவும் உங்களோட உண்மையான நேர்மையான பதில் அங்க இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியா அந்த பெரிய கான்ஃபரன்ஸ் ஹால்ல கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சு இந்த 5 நாள் இன்டர்வியூ நீங்க உங்களோட ஃபீட்பேக் கேட்பாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, எது கஷ்டமா இருந்துச்சு, எது ஈஸியா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க ஃபர்தரா என்ன பண்ணுவீங்க, இந்த இன்டர்வியூல நீங்க ஃபெயில் ஆனா நீங்க ஃபர்தரா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, வினோதம் எடுக்கலாமா இல்ல மதன் எடுக்கலாமான்னு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா, வினோதையும் மதனையும் எழுந்து நிக்க வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரொம்ப 2 பேரும் ரொம்ப ஈக்குவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கேட்டு எல்லாம் முடிச்சுட்டு யார் யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆனாங்களோ, ஆபீசர் இதுக்கு மேல ஆபீசர் ஆகிற தகுதி இருக்குன்னு சொல்லி செலக்ட் ஆனாங்களோ, அவங்களோட செஸ்ட் நம்பர், இந்த நெஞ்சில் எழுதிருக்க நம்பர், வினோத் அப்படி செலக்ட் ஆனாரு அப்படின்னா செஸ்ட் நம்பர் 22 ஸ்டாண்ட் அப் அப்படின்னு நீங்க ஒரு 3 பேர்.
ஸோ அந்த ஸ்டார்டிங் வரதுல 100 பேர், அதுல இருந்து ஒரு 25ல இருந்து 30 பேர் செலக்ட் ஆகுறாங்க. அந்த 5 நாள் ட்ரைனிங் இன்டர்வியூ முடிக்கிறாங்க. இதுல இருந்து 2 இல்ல ஒரு 3 இல்ல ஒரு 5 மேக்ஸிமம், சில டைம் வந்து ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் ஆகும். இதுதான் வந்து இதோட கம்ப்ளீட் செலக்ஷன் ப்ராசஸ். மிச்சம் எல்லாருக்கும் வந்து அவங்க தேங்க்ஸ் கொடுத்து அவங்களோட இது பண்ணிட்டு, நீங்க வந்து உங்களோட இது ஒரு ஹிஸ்டாரிக்கலா ஒரு இது இருக்கு, ஒரு ஃபேக்ட் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. அதை பத்தி நான் லேட்டா சொல்றேன். ஒரு பெரிய கேள்விக்கு ஒரு சின்ன கேள்விக்கு ஒரு பெரிய பதில் பண்ணிக்கும். பட் இந்த இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சொன்னாதான் புரியும். இதுதான் வேணும் இந்த 5 நாள் இன்டர்வியூ ப்ராசஸ். எஸ் சார், இப்போ ரொம்ப மெயினான இடத்துக்கு வந்திருக்கோம், இந்த ஃபிட்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் சார். இதுல நீங்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்லிடுறேன் சார், ஏன்னா நிறைய பேர் அந்த கமெண்ட்ஸ்லயும் கேட்டு இருந்தாங்க, எங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எங்களுக்கு வந்து கால்ல பிளேட் வச்சிருக்காங்க, இல்ல முதுகுல பிளேட் வச்சிருக்காங்க, நாங்க உள்ள போலாமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இது ஒரு ஜென்ரலிக்கான கொஸ்டின், சுகர் இருந்தா வந்து எடுப்பாங்களா, ப்ரெஷர் சுகர் மாதிரியான டிசீஸ் இருந்துச்சுன்னா எடுப்பாங்களா அந்த பிசிக்கல் ஃபிட்னஸ்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. ஸோ இப்போ பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது இந்த 5 நாள் ட்ரைனிங்க்கு அப்புறம் அந்த அது செலக்ட் ஆகிறவங்களுக்கான பிசிக்கல் ஃபிட்னஸ்ங்கிறது எப்படி இருக்கும் சார்? அது அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? முக்கியமா இந்த ஐசைட்டுக்குமான ஒரு விஷயம், அதை பற்றி சொல்லுங்க சார். அதாவது 5 நாள்ல செலக்ட் ஆகுறாங்க, அந்த கடைசி ஒரு 3 பேர் செலக்ட் ஆவாங்க. அவங்க வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் அங்கேயே தங்குவாங்க. அங்க இருக்க மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்கள வந்து ஹெட் டு டோ ஃபுல்லா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஐசைட் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணுவாங்க. இதை பத்தி நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறேன். இது ஒரு தனியாவே ஒரு ஷோ பண்ணுவேன், ஏன்னா அதுல உள்ள டீடைல்ஸ் நிறைய இருக்கு, இதுல வந்து இது பண்ண முடியாது. ஸோ என்னென்னலாம் ரிஜெக்ட் ஆகும்னு நான் சொல்றேன். ஹெர்னியா இருக்கவங்க ரிஜெக்ட் ஆவாங்க. ஹார்ட் டிசீஸ், ஹார்ட்ல சர்ஜரி ஆனவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா மிலிட்டரின்றது ஒரு கடினமான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஹெர்னியா, எபிலெப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்கவாதம் வந்தவங்க, இந்த காக்கா வலிப்பு, இந்த மாதிரி ஒரு லிஸ்டட் டிசீசஸ் இருக்கு, பர்மனன்ட் டிசீஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஐசைட் வந்து நீங்க கண்ணாடி போட்டிருந்தாலும் நீங்க வரலாம், நீங்க சர்ஜரி இருந்ததுனாலும் நீங்க வரலாம். ஆனா வந்து சில சர்ஜரிஸ் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லேசிக் சர்ஜரின்னு லேசர் சர்ஜரி பண்ணுவாங்க. லேசிக் சர்ஜரி பண்ணி நீங்க வந்து ஒரு 1 இயர் கேப் இருக்கணும். நீங்க இன்டர்வியூக்கும் நீங்க ஃபைனலா மிலிட்டரி ட்ரைனிங் போய் ஜாயின் பண்றதுக்கும் நீங்க சர்ஜரி பண்றதுக்கும் வந்து 1 இயர் கேப் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க இது பண்ணுவாங்க. இது வந்து ஐசைட். கலர் பிளைண்ட்னஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க கலர் பிளைண்டா இருந்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது வந்து டனல் விஷன் அப்படின்னு இருக்கு. இந்த டெஸ்ட்ல நார்மலா நீங்க ஒரு இஎன்டி போனீங்கனாலும் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்களே நார்மலா ஒரு 50 ரூபாய் நம்ம செலவு பண்ணாலே போதும். டனல் விஷன் அப்படின்றது என்னோட ஒரு ஹியூமன் பார்வை வந்து சில பேருக்கு அவங்களோட பர்த் டிஃபெக்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த வியூ வந்து ஃபுல்லா இவ்வளவுதான் தெரியும். சில பேருக்கு வந்து இவ்வளவுதான் தெரியும், இங்க சைடுல நடக்குன்னு தெரியாது. நீங்க டிரைவர் டெஸ்ட்ல போனீங்கன்னா வந்து நீங்க கமர்ஷியல் டிரைவர் இதுல வந்து டனல் விஷன் வந்து கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியம். சோ ஐக்கு வந்து நீங்க கண்ணாடி போட்டுருக்கலாம், உங்களுக்கு பவர் இருக்கலாம். ஏதாவது சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எனக்கு கால்ல ஒரு பிளேட் வச்சிருக்காங்க, வந்து நீங்க சர்ஜரி டிக்ளேர் பண்ணணும். பண்ணிட்டு அவங்க வந்து நீங்க ஓடுறதுலயோ இல்ல உங்க பிசிக்கல் ஃபிட்னஸ்லயோ அது இடையூறு இருக்கா இல்லையான்றது அங்க இருக்க டாக்டர் செக் பண்ணும். ஸோ அதனால நம்ம எடுத்தவொடனே இதை வந்து நம்ம அப்ளையே பண்ணாம வந்து எனக்கு கால் அடிபட்டுச்சு ஒரு சின்ன இது வச்சிருக்காங்கன்றது ஒரு இது கிடையாது. அது வந்து உங்களோட பிசிக்கலா உங்களோட வந்து உங்களை வந்து அதாவது ஒரு உங்களால ஓட முடியல, என்னால வந்து ஒரு வெயிட் தூக்க முடியல, அந்த மாதிரி இல்லாத வரைக்கும் அவங்க டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. சில பேர் ஓவர் வெயிட்டா இருப்பாங்க. ஓவர் வெயிட் வந்து ரிஜெக்ஷன் கிடையாது. நீங்க ஓவர் வெயிட் இல்ல ஒபேசிட்டியா இருந்தா கூட உங்க மெடிக்கலா செலக்ட் பண்ணிட்டு உங்க ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல வச்சுட்டு 90 நாளுக்குள்ள நீங்க வெயிட்ட குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பயப்படவே வேண்டாம். சில பேர் நல்லா ஓவர் வெயிட்டா இருக்கும், நம்ம ஒர்க் நேச்சர் அந்த மாதிரி இருக்கு, ஓவர் வெயிட்டா இருக்கும் அப்படின்னா அதுக்காக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய ப்ராசஸ் முடிச்சு அந்த கேண்டிடேட் எடுக்கிறது வந்து கடல்ல குதிச்சு முத்தெடுக்கிற மாதிரி தான். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு நீங்க எவ்வளவு தேவையோ அவங்க நாட்டுக்கும் வந்து நீங்க தேவை. அது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது வெயிட் கம்மியா இருந்தா சார், வெயிட் கம்மியா இருந்தா அவங்கள வெயிட் போட சொல்லலாம். அதுக்கும் 90 days இல்ல வெயிட் கம்மியா இருந்தா வந்து நீங்க ட்ரைனிங், அதாவது நீங்க இன்டர்வியூ முடிச்சு உங்களுக்கு கால் லெட்டர் வந்து நீங்க ட்ரைனிங் ஜாயின் பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 to 5 months கேப் இருக்கும். நீங்க ட்ரைனிங் போய் இருக்கும்போது அப்போ உங்களோட வெயிட் திரும்ப செக் பண்ணுவோம். ஓகே ஓகே. அப்ப நீங்க அண்டர் வெயிட்டா இருந்தீங்கன்னா உங்களை எக்ஸ்ட்ரா டைப்ல போடுவாங்க. நீங்க ஓவர் வெயிட்டா இருக்கீங்கன்னா உங்களோட ட்ரைனிங் கொஞ்சம் டஃபா கொடுத்து உங்களை வந்து அந்த இது கொண்டு வந்துருவாங்க. ஸோ வெயிட் வந்து ஒரு மேஜர் கிரைட்டீரியா கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 6 அடி உயரம் இருக்கிற ஒரு வந்து என்னோட கொலி வந்து என்னோட கூட இருந்தவர் வந்து ஒரு 110 கிலோ இருந்தாரு.
அவர் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு கால் சென்டர்ல 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண எஃபெக்ட் அவருக்கு வந்து அப்படி இருந்தாரு. பட் எல்லாமே வந்து அது ரிஜெக்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. டென்டல் 32 பல்லு உங்களுக்கு இருக்கணும். 32 பல்லு உங்களுக்கு இருக்கணும். நீங்க பல்லு எடுத்தீங்கன்னா எனக்கு அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு ஃபிளாஷ் பண்றா அதுல தெரியும் உங்களுக்கு. 2 பல்லுக்கு மேல அப்படிங்கிறதாங்க அது ரிஜெக்ஷன். அதே மாதிரி ஆடியோமெட்ரிக் டெஸ்ட் உங்களுக்கு உங்களோட கேட்கும் திறன் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே நார்மல் சிவில் ஹாஸ்பிட்டல்ல போனாலே பண்ணலாம். உங்களோட கொலஸ்ட்ரால், உங்களோட என்சைம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெஸ்ட் பண்ணி அதுல கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அதெல்லாம் ரிஜெக்ஷன் கிடையாது. அது வந்து உங்க டைம் கொடுத்துருவாங்க, நீங்க இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா. அது எல்லாருக்குமே இன்னைக்கு இருக்கு. ஒரு கொலஸ்ட்ரால் ஹையா இருக்கிறதோ இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயமா போச்சு, நார்மலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. ஹார்ட் சர்ஜரி கண்டிப்பா ரிஜெக்ஷன். இந்த குடல்வால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா, உங்களோட கிட்னி நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்க, எந்த விதமான வந்து ஒரு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்க, ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா அவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மெடிகேஷன்ல இருக்கவங்களுக்கு, இந்த மெடிகேஷன்ல சில பேர் இந்த அப்பெண்டிஸ் ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப சில பேர் இந்த அல்சருக்கு வந்து டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இல்ல இந்த மாதிரி மெடிகேஷன் அது பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனை கிடையாது. அப்பெண்டிசைட்டிஸ் அல்சர்ல வந்து பிரச்சனை கிடையாது. நார்மல் இதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஜாகிங், அப்புறம் வந்து இந்த ஐஎஃப்எஸ்க்கு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் அவங்க வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஐஎஃப்எஸ்க்கு. அந்த மாதிரி இந்த ரன்னிங்லயும் சரி, வேற விதமான ஃபிட்னஸ்லயும் சரி, அந்த மாதிரியான ஃபிட்னஸ் கோல் அப்படிங்கிறது இருக்கா? அதை முன்னாடி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் தெரிஞ்சா, அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் சார்? அதாவது நீங்க பேசிக் ஃபிட்னஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பா தேவை. இது வந்து நீங்க எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்றது, உங்களால வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்க வாக் பண்ணக்கூடிய எபிலிட்டி மினிமம் இருக்கணும். இன்டர்வியூல நீங்க உங்களோட பிசிக்கல் டெஸ்ட் வந்து அவங்க செக் பண்ண மாட்டாங்க. இன்டர்வியூல வந்து பிசிக்கல் டெஸ்ட் செக் பண்ண மாட்டாங்க, உங்களோட பிசிக்கல் கேபிலிட்டி. பட் நீங்க ட்ரைனிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது ரொம்ப நல்லது. ஒரு 3 பேசிக் மிலிட்டரி ஸ்டாண்டர்ட் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 2.4 கிலோமீட்டர், 2.4 கிலோமீட்டர் 8 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஓடணும். நீங்க ட்ரைனிங்ல பாஸ் அவுட் ஆகி வெளில வர்றதுக்கு 2.4 கிலோமீட்டர்ஸ் வந்து 8 நிமிஷத்துக்குள்ள நீங்க ஓடணும். இது ஒண்ணு. 5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிஇடின்னு சொல்லுவாங்க, பேட்டில் ப்ரொஃபிஷியன்ட் எஃபிஷியன்சி டெஸ்ட் சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு ரைஃபிள், ஒரு 4 கிலோ வெயிட், உங்களோட அம்யூனிஷன், அது நீங்க ரஃபா இமேஜின் பண்ணிக்க. பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து நார்மலா ஒரு பேக் எடுத்துட்டு ஒரு 2 செங்கல் வேணா போட்டுக்க. 5 கிலோமீட்டர் 25 நிமிஷத்துல நீங்க ஓடுற மாதிரி உங்களோட ஃபிட்னஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ட்ரைனிங்ல அடுத்து நீங்க மெரிட்ல ஹை ஆவர்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். 3வது லெவல் வந்து ஃபிட்னஸ் வந்து மினிமம் நீங்க 50 கிலோமீட்டர் 50 மீட்டர் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கும், நீந்த தெரிஞ்சிருக்கும். இதுல மிஸ் பண்ணாதீங்க. 25 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ் வந்து நீங்க கம்ஃபர்டபுளா நீந்த தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4வது வந்து லாங் டிஸ்டன்ஸ் என்டியூரன்ஸ் ரன்னிங்னு சொல்லக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங். லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங்ல வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து நீங்க ஒரு 65 மினிட்ஸ்ன்றது ஒரு ஆவரேஜா ஒரு ட்ரைனிங்ல பெஸ்டா வரவங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 நிமிஷத்துல அசால்ட்டா ஓடிட்டு போவாங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 1.5 ஹவர்ஸ்ல வந்து நீங்க 15 கிலோமீட்டர்ஸ் ஓடுற மாதிரி நீங்க பாருங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. இதுக்கப்புறம் வந்து புஷ்அப்ஸ். நீங்க வந்து ஒரு 40 புஷ்அப்ஸ் வந்து கண்டினியூஸா தண்டால் அடிக்கிறது வந்து 40 புஷ்அப்ஸ் வந்து கண்டினியூஸா அடிக்கிற மாதிரி பாருங்க. சிட்அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிஞ்சு வைக்கிறது, அது ஒரு 40. அப்புறம் வந்து சின்ன அப்படின்னு சொல்லி ஒரு பார் போட்டு நம்ம மேல அவங்களோட பாடி வெயிட் தூக்கி மேல கொண்டு போவோம், அது வந்து ஒரு 6ல இருந்து 8. டோ டச் அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்க. மேல ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம உடம்போட வெயிட்ட பின்னாடி போட்டு திரும்ப எடுத்துட்டு வந்து அது ஒரு 6 to 8. இந்த ஒரு 6 விஷயத்த 2.4 கிலோமீட்டர் ரன்னிங், 5 கிலோமீட்டர் ரன்னிங், 15 கிலோமீட்டர் ரன்னிங், உங்களோட புஷ்அப் ஸ்டாண்டர்ட் 40, சிட்அப்ஸ் வந்து 40, சின்ன டோ டச் வந்து ஒரு 6, 8. இந்த இதுல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து அந்த ட்ரைனிங்கை வந்து ரொம்ப ஈஸியா இது பண்ணிட்டு போகலாம். இதுல எங்க லேக் ஆனீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, பட் அங்க இது பண்ணுவாங்க. பட் நீங்க ரொம்பவும் ஐடியலா இருந்துட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணாம போனீங்கன்னா நீங்க ட்ரைனிங்ல வந்து அந்த டிஃபிகல்ட்டியை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. எஸ் சார். இப்போ இதை வந்து இப்போ இதை ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு டைம்ங்கிறது நமக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் சார்? இப்போ நார்மலா ஒரு நார்மல் ரொட்டீன்ல இருக்கவங்க மேபி ஒரு ஜாகிங் பண்ணிருக்கலாம், ஒரு ஜிம்முக்கு போகலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை ரெகுலரா பண்றதுக்கு வந்து அவங்களுக்கு எவ்வளவு நாள், அதை வந்து ஒரு ரொட்டீன்ல கொண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் சார்? வினோத், எந்த விதமான பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க எடுத்தீங்கனாலும் the golden rule of 42 applies. 42 நாள் ஒரு விஷயத்தை நீங்க விடாம பண்ணீங்கன்னா அந்த ஹேபிட் ஆகும். நம்ம விரதம் இருக்கிறது அந்த கல்ச்சர் எல்லாமே எடுத்தீங்கன்னா 40 நாள் கொண்டு வர்றது விஷயமே தான். நீங்க அந்த 42 நாள் நீங்க வந்து என் வாழ்க்கையில நான் எதுவுமே பண்ணல, என்னால நடக்கூட முடியாது, நான் கார்ல தான் போவேன், பைக்ல தான் போவேன், இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து
நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க உங்க இதுன்னா ஸ்டார்ட் வித் 1 கிலோமீட்டர்ல ஆரம்பிங்க. 1 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிங்க. ஒரு வாரம், அப்புறம் 2 கிலோமீட்டர், இன்னொரு வாரம், அப்படியே அந்த 500 மீட்டரா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஆனா விடாம 42 நாள் பண்ணுங்க. நீங்க 42 நாள் பண்ணும்போது உங்களோட பாடி வந்து அடாப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க மைண்ட் என்ன லிமிட் செட் பண்ணது அதான். இது வந்து எல்லாமே பிசிக்கல் இது கிடையாது. இது வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ்ன்றது நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. உங்களோட மென்டல் ஃபிட்னஸ் இது. நீங்க நான் இவ்வளவு பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்க பாடி லிசன் பண்ணும். உடம்பு வந்து என்னைக்குமே கம்ஃபர்ட் ரொம்ப சுகமா அப்படி இருக்கிறது தான் போகும். அதுதான் நம்ம உடம்பு கேட்கும். ஆனா வந்து நீங்க பெஞ்சு போய் யாரு காலையில 6 மணிக்கு எழுந்து பரவாயில்ல ஆஃபீஸ் போகணும்னு இருக்கப்படுது உடம்பு படுத்துவோம் தான் தோணும். ஆனா நம்ம கட்டாயத்தினால நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போறோம். அதே பிரச்சனை வந்து நீங்களா இங்க கொடுக்குறீங்க. பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்பவும் பேசிக்கா இருக்கவங்க வாக்கிங்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 மாசம் கழிச்சு ரன்னிங் வாங்க. ஏற்கனவே ரன் பண்றவங்க ஒரு 1 கிலோமீட்டர் ரன் பண்றீங்க அப்படின்னா பிரேக் விட்டு ரன் பண்ணீங்கன்னா 1 கிலோமீட்டர் பிரேக் விடாம ரன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆனா எந்த விஷயத்துல எந்த இடத்துலயுமே வந்து உங்களை நீங்க ரொம்ப புஷ் பண்ணிக்காது. ஏன்னா புஷ் பண்ணிக்கிட்டோம் நம்மளால ரொம்ப புஷ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அது ஒரு மாதிரி கை கால் கொஞ்சம் பெயின் இருக்கும், லைட்டா இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிக்கணும். கிராஜுவலா நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னி நிறைய பேர் நான் கோச் பண்ணிருக்கேன். ஒரு ஒண்ணுமே இல்லாம ஒரு ஜீரோல இருக்கிற ஒருத்தர் என் வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஒருத்தர் 62 வயசு அவர் வந்து ஒரு பெரிய லெவல் ஃபிட்னஸ் அது பண்ணதே இல்லை. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து 5 கிலோமீட்டர் வந்து ஒரு 35 மினிட்ஸ் ஈஸியா ஓடுவாரு. அது வெறும் ஃபோக்கஸ் அந்த டெடிகேஷன் தான் தவிர ஃபிட்னஸ் வந்து இட்ஸ் எவ்ரிபடிஸ் திங். யாருமே அதை பண்ண முடியாததெல்லாம் வந்து உண்மை கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் இதுல வந்து விமன்ஸுக்கான ஒரு ஓப்பனிங்கும் வந்து திறந்திருக்கு. ஸோ இதுல வந்து விமன்ஸுக்கான அந்த ஒரு விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும் சார்? இந்தியன் ஆர்மியில விமன்ஸுக்கான அவங்களோட அந்த வாய்ப்புகள் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சார். அதாவது பெண்கள் வந்து ரெகுலர் ஆர்மியில ஏற்கனவே அதிகாரிகள் இருக்காங்க. ரெகுலர் ஆர்மியில என்னோட கொலீக்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒரு பேட்ச்ல ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா 50 பேர் வந்து உமன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. டெரிட்டோரியல் ஆர்மியில இதுக்கு வரைக்கும் வந்து பெண்கள் வந்து அனுமதிக்கப்படல. இப்போ கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காங்க பெண்களுக்கு வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா வரைங்க வாய்ப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு. இந்த வருஷம் 2020 தான் வந்து அது ஹிஸ்டாரிக்கல் முதல் முறையா வந்து டெரிட்டோரியல் ஆர்மியில வந்து பெண்கள் போவாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே சேம். எங்கேயுமே வந்து இதுல வந்து பெண்களுக்காக சலுகை எல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் இதுல கோட்டா எதுவுமே கிடையாது. நேஷனல் டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்டது இதுல வந்து உயரிய வகுப்பு, தாழ்ந்த வகுப்பு, இது அது மொழி இனம் எதுவுமே கிடையாது. பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் தான். ட்ரைனிங்ல வந்து பெண்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அதான் பெண்களா அவங்க பண்ணும்போது அவங்க கண்டிப்பா டஃப் தான். ஆனா ஒரு ஒரு ஆண் பெண் அப்படின்னு பண்ணும்போது ஒரு மனித இயல்புலயே வந்து ஒரு ஆணோட உடம்பு கொஞ்சம் டஃபா இருக்கிறதுனால கெமிஸ்ட்ரி ஒரு பயாலஜிக்கலா டஃபா இருக்கிறதுனால பெண்களோட ட்ரைனிங் வந்து கொஞ்சம் லெவல் கம்மியா இருக்கும். ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த ட்ரைனிங் வந்து கண்டிப்பா வந்து அவங்க ஈஸியாலாம் போயிட்டாங்களா சொல்ல முடியாது. இதுல இருந்து பாஸ் அவுட் ஆகிற ஒருத்தரும் வந்து ஒரு போர் வீரர் தான். வீராங்கனை வீரர் அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் எவ்வளவு எதுவும் கிடையாது. இப்ப வர நோட்டிபிகேஷன்ல அந்த நோட்டிபிகேஷன் வர அன்னைக்கு நம்ம திரும்ப பேசுவோம் இதை பத்தி. இதோட டீடைல்ஸ் வந்து இப்ப வர நவம்பர் மாசம் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இப்பதான் வந்து முதல் முறையா அந்த என்ட்ரி கொண்டு வராங்க. கண்டிப்பா வந்து பெண்களுக்கு வந்து ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கரியராகவும் ஒரு வாய்ப்பாகவும் தான் பாக்குறேன். தமிழ்நாட்டு பெண்கள் ஸ்பெஷலா வந்து நிறைய பேர் லாக் பண்ணி ஒரு புது கரியரா வரணும். உள்ள வந்தாங்கன்னா வந்து ஏன்னா பெண்கள் தான் வந்து ஃபியூச்சர், அதாவது அடுத்த ஜெனரேஷனை வளர்க்கறது வந்து பெண்கள் தான். அவங்கதான் ஃபவுண்டேஷன். நம்ம என்னதான் வந்து ஆண்கள் சொன்னாலும் பெண்கள் தான் ஃபவுண்டேஷன். ஒரு ராணுவ வீராங்கனையா இருக்கும் போது அந்த ஃபவுண்டேஷன் வந்து தேசத்துக்கு வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது. ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து நல்லது பண்ணிருக்கதான் சொல்லணும். இதோட டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். பட் இன்டர்வியூ ப்ராசஸ், எக்ஸாம் எல்லாமே சேம் தான். நம்ம வந்து இந்த ட்ரைனிங் பத்தி இந்த இன்டர்வியூஸ் பத்தி எல்லாமே பார்த்தோம். இதுல வந்து மிலிட்டரியில வந்து எவ்வளவு ஓப்பனிங் இருக்கோ அந்த ஓப்பனிங் தகுந்த மாதிரி தான் சீட்ஸ் வந்து இருக்குமா? அது ஓப்பனிங் இருக்குமா இல்ல ரெகுலரா இவ்வளவு சீட்ஸ் வருஷம் ஓப்பன் பண்ணுவாங்களா சார்? இல்ல ரெகுலரா மோரல்லஸ் உங்களுக்கு ஓப்பனிங்ஸ் வந்து ரெகுலரா இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்திய ராணுவத்துல வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15,000 அதிகாரிகள் வந்து ஷார்டேஜா இருக்காங்க. ஆனா என்னன்னா பிரச்சனை என்னன்னா ஷார்டேஜா இருக்குன்றதுக்காக யாரும் எடுத்துட மாட்டாங்க. இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து அதே சேம் தான் இருக்கும். அதனால வந்து வேகன்சிஸ் வந்து என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். இப்ப இருக்கிற நிலைமை இப்ப சைனாவோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம மிலிட்டரியை குறைக்கிற இதுலாம் வந்து அரசாங்கம் வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வெளில போய்கிட்டே இருப்பாங்க, இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் உள்ள வந்துட்டே இருப்பாங்க. வேகன்சிஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு அட்டம் இல்லாட்டி 2வது 3வது அட்டம் நம்ம கண்டிப்பா வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குன்னு தான் சொல்லுவேன்.
இந்த டெரிட்டோரியல் ஆர்மி வந்து 1 இயர்ல வந்து எவ்வளவு ஸ்பேன், எவ்வளவு மந்த்ஸ் வந்து அவங்க வந்து கம்பல்சரி அங்க ஸ்பெண்ட் பண்ணணும், மினிமமா எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க மேக்ஸிமம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சார். 2 months கண்டிப்பா பண்ணணும். 60 நாள் அப்படின்றது கண்டிப்பா பண்ணணும். அதுல 30 நாள் வந்து ட்ரைனிங் இருக்கும், 30 நாள் வந்து எஃபெக்டிவ் சர்வீஸ் இருக்கும். 60 நாள்ன்றது நீங்க மினிமம் பண்ணணும். மேக்ஸிமம் எவ்வளவு பண்ணணுன்றது உங்களோட சாய்ஸ். நீங்க 6 மாசம் ஜேர்னலிசம் பண்ணிட்டு நீங்க 6 மாசம் மிலிட்டரியில இருக்கலாம். இப்போ சிஎஸ்கே கேப்டன் இருக்காரு, லெப்டினன்ட் கர்னல் MS தோனி இருக்காரு. அவரு வருஷத்துக்கு 1 மாசம் போயிட்டு 2 months போயிட்டு வருவாரு. நிறைய ஆக்டர்ஸும் இருக்காங்க. மோகன்லால் இருக்காரு. மோகன்லால் இருக்காரு. உங்களுக்கு வந்து நம்ம JPR இன்ஜினியரிங் காலேஜோட சேர்மன் அவரு வந்து ஒரு காலத்துல வந்து அவரு இறந்துட்டார். அவரு ஒரு இதுல இருந்தாரு. சச்சின் டெண்டுல்கர் வந்து ஏர்போர்ஸ்ல இருந்தாரு. இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு வந்து அந்த இதை கொடுக்கணும் அப்படின்னு ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியா வந்து சிஎஸ்கே தலை ஃபேமஸ் MS தோனி அவர்கள் வந்து பேரா டி அப்படின்னு சொல்லக்கூடிய பேராஷூட் ரெஜிமெண்ட்ல வந்து ஆபீசரா இருக்காரு. அவரும் வந்து கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவரு பேரா ஜெம்ஸ் பண்ணுவாரு. அவரும் போய் ட்ரூப்ஸ் கூட இருப்பாரு. அவரும் போயிட்டு அந்த இதெல்லாம் பண்றாரு. காஷ்மீர்ல அந்த மாதிரி இடத்துலாம் சர்வ் பண்ணிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான இந்த ப்ரிப்பேர் பண்ற ஏஜ் வந்து மேக்ஸிமம் 42 இயர்ஸ் இருக்கும். என்ட்ரி நீங்க உள்ள போய் ஜாயின் பண்ணும்போது நீங்க 42 இருக்கும். ஓ, ஜாயின் பண்ணும்போது கரெக்ட்டா ஜாயின் பண்ணும்போது நீங்க 42. இப்போ வந்து அவங்களோட அந்த மேக்ஸிமம் ஸ்பேன் எவ்வளவு சார் இருக்கும்? இந்த ரிட்டையர்மெண்ட் ஒரு விஷயம் வருதுல சார், மேக்ஸிமம் இப்போ நான் வந்து இப்போ 25 தான் எனக்கு தெரியுது. இப்போ நான் 26 இப்போ 26 வயசுல நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட அந்த அந்த ஒர்க்குங்கிறது அந்த ரிட்டையர்மெண்ட்ங்கிறது எப்ப சார் இருக்கும்? 60 as usual 60ல நீங்க ரிட்டையர். சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் எல்லாமே 60. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஃபிட்னஸ் அப்படின்றது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்க அங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னு கிடையாது. எவ்ரி இயர் உங்களோட ஆனுவல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க. உங்களோட எல்லா விஷயமுமே செக் பண்ணுவாங்க. உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் பார்ப்பாங்க. உங்களோட ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஃபிட்னஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ண முடியும். இந்த ஜாபோட இந்த ஒரு சேவையோட ராணுவ சேவை எல்லா சேவையோட ராணுவ சேவையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பை டிஃபால்ட் நீங்க ஃபிட்டா இருப்பீங்க. நீங்க அந்த ட்ரைனிங்ல நீங்க முடிச்சுட்டு நீங்க இந்தியன் மிலிட்டரி அகாடமில 6 months அந்த ட்ரைனிங்ல நீங்க முடிச்சுட்டு டெரிட்டோரியல் ஆர்மில யூ வில் பி கமிஷன்ட் as a lieutenant 2 ஸ்டார். இப்போ 2 ஸ்டார் ஈக்குவலன்ட் வந்து இது நீங்க 2 வருஷம் சர்வீஸ் 24 வருஷம் சர்வீஸ் சர்வீஸ் முடிக்கும் போது கேப்டன் ஆகுங்க. கேப்டன் வந்து 3 ஸ்டார். கேப்டன் வந்து இப்ப நீங்க சிவில் போலீஸ்ல ஸ்டேட் போலீஸ்ல வந்து நீங்க எடுத்தீங்கன்னா கேப்டனும் வந்து ஒரு டிஎஸ்பியும் வந்து ஒரே ரேங்க். ஒரு டிஎஸ்பி வருவீங்க. ஸ்டார்டிங்ல 2 ஸ்டார் லெப்டினன்ட். அப்புறம் நீங்க 2 இயர் சர்வீஸ் முடிக்கும் போது கேப்டன் 3 ஸ்டார். 6 வருஷம் சர்வீஸ் முடிக்கும் போது மேஜர். 13 வருஷம் சர்வீஸ் முடிக்கும் போது லெப்டினன்ட் கர்னல். 13 வருஷத்துக்கு அப்புறம் அந்த லெப்டினன்ட் கர்னல் வந்து கர்னல் சந்தோஷ் பாபு அவர்கள் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து செலக்ஷன் ப்ராசஸ் மெரிட்ல போகும். இது எல்லாமே டைம்ல போகும். இந்த டைம் போகும்போது நீங்க அந்த ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். லெப்டினன்ட் கர்னல் வந்து கர்னல் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு போர்டு செலக்ஷன் போர்டு இருக்கும். ஒரு 100 லெப்டினன்ட் கர்னல்ல ஒரு 15 பேர் தான் கர்னல் ஆகும். லெப்டினன்ட் கர்னல் வரைக்கும் லெப்டினன்ட் கர்னல் அப்படின்றது ஒரு டிஐஜி ரேங்க் உங்களுக்கு. அது வரைக்கும் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ப்ரொமோஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். டைம் பவுண்ட் இருக்கும். பேசிக்ஸ்ல எக்ஸாம்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க கிளியர் பண்ணுவோம். அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணும்போது ப்ரொமோஷன். ஸ்டார்டிங்ல உங்க ஷோல்டர்ல வந்து நாட்டோட ராணுவத்தோட நாட்டோட பாதுகாப்புன்ற ஒரு இதையும் கூட 2 ஸ்டாரையும் கொடுப்பாங்க. அதுதான் வந்து இது. அதுக்கப்புறம் கேப்டன், மேஜர், லெப்டினன்ட் கர்னல், கர்னல் அப்படின்னு. சின்ன கேள்வி சார், அந்த ஒரு அந்த ஒரு பேட்ச் ஃபர்ஸ்ட் நீங்க போடும்போது உங்களோட ஃபீலிங் எப்படி சார் இருந்துச்சு? வேர்ல்ட் இஸ் ஆன் மை ஃபீட்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து நீங்க வந்து உலகமே உங்க கால் கீழே இருக்கிற மாதிரி ஒரு இது அந்த அதோட ரொம்ப ஒரு நமக்குன்னு ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயம் அது அடங்கியிருக்கு. உங்களோட அந்த ஸ்டாரை போடுறது வந்து உங்க அம்மாவும் அப்பாவும். அம்மா வந்து ரைட் ஷோல்டர்ல போடுவாங்க, அப்பா வந்து லெஃப்ட் ஷோல்டர்ல போடுவாங்க. ஸோ உங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்து அந்த 2 ஸ்டாரை கொடுக்கறது வந்து இந்த கமிஷன் ஆஃப் லெப்டினன்ட் வினோத் கமிஷன் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்றது வந்து அண்டர் ஆர்டர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். நீங்க யாருக்கு உங்களோட அந்த கமிஷன் யாருக்கு கொடுக்குறாங்க, நீங்க யாருக்கு ரிப்போர்ட் பண்றீங்கன்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம் ஃபோர்ஸஸ். அந்த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம் ஃபோர்ஸஸ் யார் வந்து நாட்டோட ஜனாதிபதி. ஸோ நீங்க வந்து மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது சில விஷயம் கவர்மெண்ட்டுக்கு நான் ரிப்போர்ட் பண்றேன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. மிலிட்டரி சர்வீஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. ஸோ உங்களை வந்து எடுக்கக்கூடிய தகுதியும் உங்களை வந்து வேலையை விட்டு நீக்கக்கூடிய அந்த இதுவும் வந்து பவர் வந்து பிரசிடென்ட்ல மட்டும்தான் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அந்த பிரசிடென்ஷியல் கமிஷன் உங்கள்கிட்ட இது பண்ணி அந்த நாட்டோட இது அந்த 2 ஸ்டார் உங்கள்கிட்ட வரும்போது
என்னோட வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய சக்சஸ் எல்லாத்தையுமே எடுத்து இன்னைக்கும் பார்த்தனாலும் 20 மார்ச் 2004 தான் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள்னே சொல்லலாம். ட்ரைனிங் பீரியட் பத்தி ரொம்ப அந்த டஃப்பா இருக்கும் அப்படின்னு நீங்க ட்ரைனிங் பீரியட் சொல்லும் போது நிறைய பேர் கேட்கும்போது டஃப்பா இருந்தோம்னு நினைக்கலாம். ஆனா உலகத்துல ஒரு மிக சக்தி வாய்ந்த ராணுவத்துல ஒரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட்டுக்கான விஷயங்கள்லாம் அது எல்லாம் தான் இருக்கும். நம்ம இந்த டேட்டூல் ஆர்மி பத்தி ரெகுலரா பார்ப்போம் சார். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறைய கொடுப்போம். இப்ப நீங்களே சொன்னீங்க நவம்பர்ல அப்டேட் வருதுன்னு, அப்போ நம்ம ஒரு அப்டேட் கொடுப்போம். உங்களோட வருகைக்கும் கருத்து பயிர்க்கும் நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெயந்த்.